ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் வட்டாரத்துல நடிப்புல இருந்தாலும் ஒரு சில சர்ச்சைகளான கருத்து பேசுவாங்க. அரசியலுக்கு வந்தாலும் ஒரு சில சர்ச்சைகளான பேச்சுகளை பேசி மாட்டிக்கிட்டு ஏடாகூடமா பேசி ஏடாகூடமா மாட்டிக்கிட்டு எங்க போய் ஓடி ஒளியுதுன்னு தெரியாம அதர் ஸ்டேட்லலாம் போய் ஓடி ஒளிஞ்சு அதுக்கப்புறம் அங்க கண்டுபிடிச்சி இவங்களை வளையத்துக்குள்ள சிக்க வச்சு சிறைச்சாலையில அனுப்பினாலும் இவங்களுடைய வாய் சர்ச்சைகளை பேசுறது நிப்பாட்டாது அப்படின்றதுக்கு பேர் போன ஆளு தான் நடிகை கஸ்தூரி. இந்த கஸ்தூரி அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சமீபத்துல ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்க, தாவேக்காவை வச்சு கிழி கிழின்னு கிழிச்சிருக்காங்க. அதுவும் விஜய் அவர்கள கிழி கிழின்னு கிழிச்சிருக்காங்க. எதுக்கு கிழி கிழின்னு கிழிக்கணும்? ஆரம்பத்துல விஜய் அவர்கள ரொம்ப வரவேற்று பேசுனாங்க கஸ்தூரி அவர்கள். என்னதான் சங்கியோட ஆதரவாளரா இருந்தாலும், அதாவது கஸ்தூரி அவர்கள் சங்கியோட ஆதரவாளரா இருந்தாலும் விஜய் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஸ்மூத்தா தான் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அந்த விமர்சனங்கள் வைக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதாலும் சரி, ஸ்மூத்தா தான் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ அதிரடியா இறங்கி என்ன பண்ணியிருக்காங்க, விஜய கண்ணாபின்னான்னு என்ன பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சியா? அந்த கட்சியெல்லாம் ஆட்சியே பிடிக்காது. அதாவது இடைத்தேர்தல நிக்காம, நாடாளுமன்ற தேர்தல நிக்காம ஸ்ட்ரெயிட்டா நான் சிஎம் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவு காணுகிற விஜய்க்கு அந்த கனவு நடக்கவே நடக்காது. அவர் முதல்வரா ஆகவே மாட்டாரு, ஆட்சியும் பிடிக்க மாட்டாரு. இது நடக்கவே நடக்காது. அவர் கனவு மட்டும் தான் கண்டுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பகிரங்கமா என்ன பண்ணிருக்காங்க, பேசியிருக்காங்க. திமுகவுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை விமர்சனங்களும் வைத்துட்டு வருகிற நம்ம கஸ்தூரி அக்கா அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துல நம்ம முதல்வர் அவர்கள் கலந்து கொண்டதை ரொம்ப வரவேற்று பேசினாங்க. அவங்க தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக இவங்க போராடுறது இல்ல அப்படி இப்படின்னு சொன்னாலும் வரலாறுகளை கஸ்தூரி அக்கா என்ன பண்ணல, புரட்டி பாக்குறது இல்ல அப்படின்னு. ஏன்னா கண்மூடித்தனமா சங்கிகளை ஆதரிச்சுட்டு திராவிட கட்சிகளை எதிர்த்து பேசுறதுதான் கஸ்தூரி அக்காவுடைய வேலையாவே இருக்குது. ஏன்னா பொள்ளாச்சி வழக்குல இன்னைக்கு பெருமை பாராட்டுகிற கனிமொழி அவர்கள் அவங்க குடும்ப விவகாரங்களை கொண்டு வெளியே வர மாட்டாங்களே, அதுல என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பகிரங்கமா கேக்குறாங்க. பொள்ளாச்சி வழக்குல சீரழிஞ்ச பெண்களுக்கு பதில் வாங்கி தராம, நீதி வாங்கி தராம இந்த வழக்கை என்ன பண்றது, தட்டி 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 தட்டிட்டு பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமிய நீங்க என்ன வசைப்பாடினீர்கள், நீங்க என்ன வச்சு செஞ்சீங்க எடப்பாடி பழனிசாமிய அப்படின்னு தான் கேட்க தோணுது. அன்றைக்கு எதிர்கட்சியா இருந்த திமுக என்ன பண்ணிச்சு, இந்த பொள்ளாச்சி வழக்குல சிபிஐ வழக்கு வேணும், இந்த பொள்ளாச்சி வழக்குல ஒரு நீதி வேணும்னு சொல்லிட்டு போராட்டங்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள், நிறைய கடு விமர்சனங்கள், லற்றுக்கு மேல லற்று எல்லாத்தையும் போட்டு நிர்பந்திச்சுதான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப அவர் தான் முதலமைச்சரா இருந்தார். ஆனா அப்பெல்லாம் இவங்க கஸ்தூரி அக்காலாம் கேள்வி கேட்கவே இல்லை. எங்க ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்கன்னு தெரியல. இன்னைக்கு பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சிருச்சு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக கஸ்தூரி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்காதது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை முதல்ல நான் பண்ணணும், தெல்ல தெளிவா சொல்லணும். அது மாத்திரம் இல்லாம இவங்க என்ன பண்ணிருக்காங்க, முழுசா சந்திரமுகியா மாறின உன் கங்காவை பார் அப்படின்னு சொல்ற மாதிரி முழுசா சங்கியா மாறி இருக்கிறாங்க கஸ்தூரி அக்கா. நான் முழுசா சங்கியா இருக்கிற என்னை பார் அப்படின்ற மாதிரி தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பேசியிருக்காங்க. நீங்க சங்கிகளுக்கு ஆதரவா இருங்க, நீங்க விமர்சனங்களை வைக்காம இருங்க, அதை பத்தி கவலை. ஆனா கொஞ்சமாச்சுன்னா நியாய தர்மத்தோட நீங்க என்ன பண்ணணும், உங்க விமர்சனங்களை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப பேசப்படுது. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு தன்னுடைய கொள்கை எதிரியா பாஜக இருக்குது, அரசியல் எதிரியா திமுக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா பிரகடனப்படுத்திட்டு வந்தார். இப்ப விஜய சுத்து கட்டி அடிக்கிறாங்கல்ல, எச் ராஜா, தமிழிசை, நயனா நாகேந்திரன் போன்றவங்க எல்லாம், கஸ்தூரி போன்றவங்க எல்லாம் சுத்தீரி வச்சு என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணி வர்றதுக்கு விஜய் அவர்கள் தயங்குகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதிமுக பாஜக கூட்டணி வச்சிருச்சு, ஆனா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே அதிமுகவுக்கு வராம தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருச்சுன்னா அது பெரிய ஃபால்ட் ஆயிரும். அதனால விஜய் அவர்களை எப்படியாச்சும் தேசிய ஜனநாயக கூட்டணியில உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து என்ன பண்றாங்க, முயற்சித்து வராங்க. இதுல அதிமுக தரப்புல எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அவங்க கட்சியிலே இல்ல ஆனா எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அந்த டீம் என்ன பண்ணுது, விஜய் கூட பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த பக்கம் பாஜக என்ன பண்றாங்கன்னா, பாஜக கட்சியில இல்லாத ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க, விஜய் பக்கம் என்ன பண்றாங்க, அனுப்பி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனா விஜய் தெல்ல தெளிவா இருக்கிறார். பாஜக கூட கூட்டணி இல்ல, அதிமுக கூட கூட்டணி இல்ல, திமுக கூட கூட்டணி இல்ல, நாங்க தனித்து தான் களம் காணுவோம் அப்படின்னு. இந்த அறிவிப்பு வந்த உடனேயே, அதாவது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நாங்க பாஜக கூட கூட்டணியே இல்லைங்க, நீங்க தெல்ல தெளிவா முடிவு எடுத்துருங்க, நாங்க கொள்கை எதிரியா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம், நாங்க பண்ணலாம்னா கூட பரவாயில்ல,
மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, எங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, ஆதரிப்பாங்க. நாங்க வந்து ஸ்ட்ரைட்டா வந்து என்ன பண்ணிட்டோம், கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிரகடனப்படுத்திட்டோம். இப்போ நாங்க வந்து உங்க கூட கூட்டணி வச்சா மக்கள் எங்களை கிழின்னு கிழுவாங்க, காரி துப்புவாங்க. நாங்க எங்க போய் மூஞ்சி வச்சுக்க முடியும்? சினிமாலே என்னால போக முடியாதுங்க. உங்களை நம்பி நான் அரசியலுக்கு வந்துட்டேன். நான் இதுக்கப்புறம் சினிமால கூட போய் கால வைக்க முடியாது. மக்கள் என்னை ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ விஜய் அவர்களும் ஒரு சாதாரண அரசியல்வாதி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப கேவலமா நடத்துவாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ் அப்படின்ற ரேஞ்சுக்கு பாஜக கிட்ட கெஞ்சி இருக்கிறாரு. சோ முடிவா என்ன சொல்லியிருக்காரு, பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்றத தெள்ள தெளிவா சொல்லியிருக்கிறாரு. சோ இந்த காரணம் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவால ஏத்துக்கவே முடியல. அதனால ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. விஜய வச்சிட்டு கிடைச்ச ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க பாஜக. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை ரொம்ப வசைப்பாடியிருக்காங்க கஸ்தூரி அவர்கள். முழுசா சங்கியா மாறிக்கிற கஸ்தூரிய பார்த்துட்டு அவங்க கொடுக்கிற விமர்சனங்கள் விஜய்க்கு ரொம்ப எதிராகவே இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்குது. சோ விஜய் அவர்களை இந்த கட்சி தாவேகா கட்சி ஆட்சியே பிடிக்காது. விஜய் அவர்கள் முதல்வராவது நடக்காத காரியம். போய் எங்கன்னா போயிட்டு வேற எங்கன்னா கதை சொல்லுங்க. விஜய் அவளை வரவே முடியாது, அவரால் நினைச்சு கூட பார்க்க முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியல, சட்டசபைக்குள்ள உள்ள கூட நுழைய முடியாதுங்க. அந்த ரேஞ்சுக்கு தான் தமிழக வெற்றி கழகம் இங்க அரசியல் இருக்கு. எப்போ பாஜக கூட கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ரேஞ்சுக்கு எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, கஸ்தூரி அக்கா பேசியிருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் முழுசா சங்கியா மாறி இருக்கிற கஸ்தூரி அக்கா பார்த்து என்ன பண்றது, கொஞ்சம் வேதனைப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்கு. ஏன்னா நீங்க சங்கியோட ஆதரவாளர்களா இருக்கும் பொழுது கூட ஒரு சில விதமான வரவேற்புகள் இருந்தது. இப்போ முழுசா சங்கியா மாறி இருக்கீங்க, உங்களுக்கு மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் அப்படின்றது நினைச்சு கூட பார்க்க முடியல. ஸோ இருந்தாலும் வாழ்த்துக்கள். அக்கா வந்து பகிரங்கமா சொல்லியிருக்காங்க, நான் அதாவது சீமான் போல இல்லாம மறைமுகமா இல்லாம நான் வந்து முழுசா சங்கியா மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே என்ன பண்ணிருக்காங்க, அக்கா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். சோ முழுசா சங்கியா மாறி இருக்கிற கஸ்தூரி அக்கா விஜய் முதல்வர் ஆகுவது நடக்காத காரியம், தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கிறது நடக்காத காரியம் அப்படின்றது ரொம்பவே என்ன பண்ணிருக்காங்க, கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.